சால்வைன்னா என்ன? யோசுவா 7ஆம் அதிகாரம் 20-21. பாபிலோனுடைய சால்வைன்னு சொன்னா யோசுவா 7ஆம் அதிகாரம் 20-21. 7ஆம் அதிகாரம். இங்க பாபிலோன் சால்வை என்று சொல்லும்போது சாபத்துக்கு ஈடான எரிகோ பட்டணத்திலிருந்து அங்கே சாபத்துக்கு ஈடான ஒரு காரியத்தை அவர் செய்ததுனால அது தன் இச்சையினால ஆகான் தன் கண்களிலே இச்சித்து பூமிக்கு கீழ் பொதித்து வைத்ததுனால இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் பெரும் தோல்வி அடைந்தபடினால அவர்கள் வெற்றுண்டு விழுந்ததாக நாம் வாசிக்கிறோம். புறஜாதி மக்கள் மத்தியிலே ஏன் எங்களுக்கு இவ்வளவு அவமானம் என்று ஆண்டவருக்கு நம்ம யுத்தம் நடக்கிறது, இப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது அங்கு பாபிலோன் சால்வையின் ரகசியம் வெளிப்படுகிறது. அங்கு கண்டேன் இச்சித்தேன் எடுத்துக்கொண்டேன்னு சொல்றதான ஒரு நிலவரத்தில் ஆமான் காணப்படுகின்றான். அதே போல ஏவான் விளக்கப்பட்ட கனியை கண்டால் இச்சித்தால் புசித்து தானும் கெட்டு போனால் தன் புருஷனுக்கும் கொடுத்து அவனையும் கெடுத்தாள். அவனை அதன் விளைவுதான் முழு உலகமும் சாபம் உண்டாயிற்று. இப்போ சாபத்துக்கு ஈடான சால்வை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சபையில் கூட பாபிலோனின் சால்வை உண்டோ என்று எப்படி பார்ப்பது? கதை புஸ்தகங்கள், நாவல்கள், திருடிய பொருட்கள், பல உலக காரியங்கள் உண்டா என்று நாம் பார்க்க வேண்டும். அதை அகற்ற வேண்டும். அதை அகற்றி நாம் எடுக்கும் பொழுது அந்த பாபிலோன் சால்வை நம்ம விட்டு வெளியே போயிடும். அடுத்ததா பாபிலோனுடைய சால்வைகள் என்றால் என்னன்னு பார்க்கும்பொழுது அது ரகசியமான கள்ள காரியங்கள், தொடர்புகள், ஜனங்கள் மத்தியில் திருட்டுத்தனமான காரியங்கள், கள்ள நட்புகள், கள்ள கடிதங்கள், இப்படியாக கள்ள பணங்கள், இப்படியாக ஆழத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறதான மறைபொருள் தான் அந்த பாபிலோன் சால்வை காண்பிக்கிறது. அது ஆமானும் ஏவானும் பார்க்கும்பொழுது சாபம் தான் அவங்களுக்குள்ள அவங்களுடைய சந்ததிகளே சாபமாகிடுச்சு. ஜனத்தினுடைய ஜன குடும்பமே சாபமாயிடுச்சு. ஏவாளின் மூலியமாக முழு சந்ததியும் சாபமாயிடுச்சு. அப்படி அந்த சாபத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்றால், அகற்றப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியாக்கப்படாத மறைப்பொருள் இல்லை, அறியப்படாத ரகசியங்கள் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஒவ்வொன்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ சக்கிலியும் மரத்தில் ஏறி இருக்கிறான், அவன் யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இன்று உன்னோடு நான் உன் வீட்டில் தங்குவேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. மறைவானது ஒன்றுமில்லை. அவனுடைய வீட்டிலே தங்க பிரியப்பட்டதான அந்த இயேசுவை பார்த்து அவன் தன் வீட்டிலே பாபிலோன் சால்வையை தூக்கி எறிந்தான். அதுபோல ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருவரும் பாபிலோனிய சால்வை நமக்குள்ள வரப்படாது, காணப்படக்கூடாது. அப்போ பாபிலோன் தாறுமாறான குழப்பமான அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அந்த தாறுமாறான காரியங்கள், தாறுமாறான வைராக்கியங்கள், தாறுமாறான குழப்பங்கள் உள்ளதான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரப்படாது. சபையில் ஊடுருவி காணப்படும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது அதையெல்லாம் நம்ம அகற்றப்பட வேண்டும். சிலுவையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் பொழுது அந்த பாபிலோன் சால்வை சபைக்குள்ள வராது.
அப்போ கிழிக்கப்பட்டதான சால்வை, அந்த கிழிக்கப்பட்டதான சால்வைனா என்ன? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27, 28. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27, 28. அங்க கிழித்த சால்வை பார்க்கிறோம். அந்த கிழித்த சால்வை என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்தது என்று வாசிக்கிறோம். முதலாவது சால்வை, ஏன் இந்த சால்வை கிழிந்து போனது? தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததுனால சவுலின் ராஜ்யபாரியம் வீழ்ந்து போனது. அவன் செய்தது என்ன? ஆடு மாடு எல்லாம் முதல் தரமான நவமான காரியங்கள் எல்லாம் பாதுகாத்து அமலேக்கிய ராஜாவை அவன் தப்பிக்கப்படினான். அப்படி செய்த பொழுது அவனுக்கு அவனுடைய சால்வை அவனிடத்திலிருந்தான அந்த அபிஷேகம் கிழிந்து போகப்பட்டது. அதான் கிழிக்கப்பட்டதான சால்வை. அந்த கிழிக்கப்பட்டதான சால்வை நமக்குள்ள வரக்கூடாது. கிழிக்கப்படுகிறதான சால்வை நமக்குள்ள வராதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாபிலோனிய நாம் பலி செலுத்துகிறோம், ஜனங்க பலி செலுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே முக்கியம் என்று சொல்கிறார். அதான் 1 சாமுவேல் 15, 28, 29 வாசிக்கிறோம். பலியையோ காணிக்கையோ சந்தாவையோ சந்தா பணத்தையோ தசம்பாவத்தையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் தருகிறார். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரை பார்த்து? ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகி நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டு கிளியை பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு பூமியின் முகத்தையும் மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும் என்று அவர் சொல்றார். அப்போ அந்த பார்வோன் ராஜாவுடைய இருதயமானது இருதயத்தில் இருந்துச்சு, கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியில் ஆவி அவன் இருக்குல்ல, அதனால அவனை தேவன் அப்படியாக வாதித்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரோ அது கேளுங்க போங்க அப்படின்னு சொல்லி தாய் சொல்றாங்க. அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி அவர் என்ன சொல்றாரோ அது செய்யுங்க சொல்றாரு. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா இப்படியாக அந்த கீழ்ப்படிதல் காணப்பட்டிருந்தது. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
யோவான் 15:10. இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கீழ்ப்படிங்க. பிதாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், எனக்கு நீங்க கீழ்ப்படிங்க. நான் பிதாவின் கற்பனை கைக்கொண்டிருக்கிறேன், நீங்க என்னுடைய கற்பனை கைக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இப்படியாக நாம் கீழ்ப்படிந்து ஜீவித்தோம் என்றால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்? லூக்கா 17:32. லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு? கீழ்ப்படிதல் இல்லை. லோத்தின் மனைவிக்கு கீழ்ப்படிதல் இல்லை. கோமர பட்டணத்துக்குள்ள விட்டுட்டு போகும்போது நீ திரும்பி பார்க்காமல் போ என்று சொன்னாங்க தூதர்கள். அப்போ சொன்னபோது என்ன செய்வார்? திரும்பி பார்த்தா உப்பு தூணாலை. கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படினா நம்மளும் உப்பு தூணுக்கு சமமாக மாறிட்டோம். கீழ்ப்படிய வேண்டும். எல்லா வேத வசனத்திற்கும் எல்லா காரியத்திற்கும் தேவ வசனத்தை கொண்டு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியலைன்னா நாம் அந்த எப்படிப்பட்ட சாமியாக இருப்போம்? எப்படிப்பட்ட சாமியாக இருப்போம்? பாபிலோனிய சாமியாக தான் காணணும். அப்போ நாம் அப்படிப்பட்டதான சாமியாய் இல்லாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அறுக்கப்பட்ட சால்வை. அறுக்கப்பட்ட சால்வை என்ன? 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4-5 வசனங்கள். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1 சாமுவேல் 24 அதிகாரம் 24 அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துரு செய்வாயாக. எல்லாரும் சொன்னாங்க, தேவன் உன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, போய் அவனை கொண்டுடாத. ஆனால் அவனுடைய சால்வையை இதான் நல்ல நேரம், அவனுக்கு ஒப்பு கொடுத்தனால நீ போய் அதை சால்வை அறுத்து வந்து சொல்லி அறுத்து வந்துட்டார். அறுத்து வந்தபடினால அறுக்கப்பட்டதான சால்வை. தாவீது சவுலை அவன் பகைத்து அவனை எப்படியாவது அழிப்பதற்காக தன் இராணுவத்தோடு மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே துரத்தி சென்று ஒரு நாள் கெபிக்குள் இருக்கும்போது தான் தாவீது மெதுவாக போய் அவன் சாமி அறுத்து வந்துட்டான். பின்னோக்கி வரான். தாவீதை கொண்டு போடுங்க சவுல் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதே 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6ஆம் வசனம்.
அங்கே சவுலுக்கு நேராக தாவீது தன்னை கை நீட்டவில்லை. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல் என் கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கை நீட்டாதபடிக்கு அதே 24 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. என்ன பண்ணுறதுன்னு அப்போ மற்றவர்கள் கூட்டத்தை சுமத்தி ஒருவேளை சாத்தான் உங்கள் இதயத்தை தூண்டிவிடக்கூடும். மற்றவர்கள் சொல்லுங்க, நீ உன்னுடைய அழைப்பு இதுதான், உன்னுடைய ஊழியம் இதுதான் என்று சொல்லலாம். அது சாத்தானுடைய ஊழியம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு ஊழியம் சாத்தான் உங்களை தூண்டி விட்டு அவன் வேலையை பார்த்துருவான். சவுலை போல சவுல் அவன் ராஜ்யபாரமே விழுந்து போச்சு. அவன் தோற்றுட்டான். பின்னால் அவன் தாவீதை நோக்கி 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 போனான். தாவீதுடைய கருத்தில் சவுலை தேவன் ஒப்பு கொடுத்தார், சத்துருவா ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி சாவுலை மட்டும் அர்த்தம் வச்சார் தாவீது. இப்படியாக தேவ ஜனங்களாகிய நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு கோபாக்கினை சம்பாதித்துக் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் ஊழியர்களுக்கு, சகோதரர்களுக்கு குறைகளை காண்பிக்கிறார்கள். பாரத்தோடு ஜெயம் செய்யும் பொழுது அன்போடு அவங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு விசாரித்து அவங்கள குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தை சொல்லி அவங்களுக்கு உணர்த்தலாம். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்காமல் நாம் இருந்தோம்னா நம்ம அவங்கள குற்றத்தை பார்த்து நம்மளை குற்றவாளி ஆகிறாங்க. அப்படிதான் ஒரு முனிவர் வீட்டுக்குள்ள ஒரு வேஷிஸ்தானம் செய்கிறதான ஒரு ஸ்திரீ குடியிருந்தார். அப்படி குடியிருக்கும்போது முனிவர் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை பேர் வராங்க அப்படி சொல்லி ஒரு ஆள் வந்தால் ஒரு கல் போட்டு வைப்பார், 2 ஆள் வந்தால் 2 கல், இப்படியாக போட்டு வைக்கும்பொழுது அது ஒரு குவியல் ஆகிவிட்டலாம். ஒரு பெரிய குவியல், ஒரு பெரிய கும்பலாக கொட்டினோம்னா எப்படி இருக்கும் கல், அவ்வளோ கல் ஆயிடுச்சான். ஒரு நாள் அந்த ஸ்திரீ அழுது மன்னிப்பு பெற்றுக்கொண்டாள். ஆனால் அந்த முனிவன் அவன் பாதாளத்தில் சென்றுட்டான். ஏன்? அவனுடைய குறையை பார்த்து இவன் அவங்க மனஸ்தாப்பட்டாங்க, இவன் மனஸ்தாப்படலை. இப்படிப்பட்டதான ஒரு நிலவரம் நமக்குள்ள வராதபடிக்கு, எந்த விதத்திலும் வராதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னாகவும் 12 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தோம் என்றால், என்னாகவும் 12 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது என்னாகவும் 12:2 8, 9, 10 ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அப்படிதான் நடக்கும். அதனால் ஊழியக்காரங்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு மேல் கை வைக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு ஜீவிப்பதற்கு மற்றவர்கள் ஊழியக்காரர் தலையிடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே தலையிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் பாபிலோனிய சால்வை, அறுக்கிற சால்வை, கிழிக்கிற சால்வை என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக பல சால்வைகள் உண்டு.
அதில் தான் இது இந்த சால்வையில் அற்கிற சால்வையில் தான் இது வருது. தேவ ஜனங்கள் ஊழியக்காரர்களை பார்த்து ஊழியக்காரர்களை கண்டு என் குற்றமே இருந்தாலும் குற்றத்தை பார்த்து அவங்க ஜெபித்து கொள்ள வேண்டும் மொழியை குற்றத்தை பார்த்து அவங்க குற்றம் பண்ணிட்டு இருந்தாலும் முனிவனுடைய கலவரமாயிடும். அதனால் இந்த விதத்திலும் ஊழியத்துக்கு தலையிடக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:5 வாசிக்கும் போது ஊழியத்தை நிறைவேற்ற ஊழியத்தில் கவனமாக இரு. 2 தீமோத்தேயு 4:5 2 தீமோத்தேயு 4:5 ஊழியத்தை நிறைவேற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை செய்யணும், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். அப்படியா இப்படிப்பட்டதான சால்வையை கொண்டு ஊழியக்காரர்களுக்கு சால்வு தான் முக்கியம். அந்த சால்வையை நம்ம எப்படி அவன் பாதுகாத்து கொண்டானோ, எலியா எப்படி எலிசாவுக்கு கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை அந்த சால்வையை அவன் பாதுகாத்தது போல தாவீது தன்னுடைய சால்வையை தன்னுடைய அபிஷேகத்தை பாதுகாத்தது போல பாதுகாத்து கொண்டு ஜீவித்து தேவனுடைய ஊழியத்தை செய்து ஊழியத்தையும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் உறுதியாக கற்றுக்கொண்டு ஜீவித்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போய் சேர முடியும். நாம் அப்படிப்பட்டதான சால்வையை அறுக்கிற சால்வையாய், கிழிக்கிற சால்வையாய், பாபிலோனிய சால்வையாய் நாம் காணப்படாதபடிக்கு நாம் நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டு ஆசாரியனாக தீர்க்கதரிசியாக நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்தபடியான நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த அழைப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவன் அழைக்கிறதான அழைப்பு அது வித்தியாசமாக இருக்கும். அது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தினால அந்த அழைப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகங்கள் ஒன்றுமில்லை, நாமே தேவனை கொடுப்போம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அழைப்பை பாதுகாத்து கொண்டு தெரிந்து கொள்வதை பாதுகாத்து கொண்டு எச்சரிக்கையாக ஜீவிப்பதற்கு தேவனிடத்தில் திரும்ப பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே திரும்ப